ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? புது வருஷம் பிறந்துருச்சு. உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எழுந்திரிச்சேன், டீ குடித்தேன். இப்போ நான் வாசலில் அழகாக ஒரு கோலம் போடுறேன். இந்த கோலம் பிடிச்சிருக்கா பாருங்கள். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாருக்கும் இப்போ புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க. இந்த நாள் யாருக்கிட்டேயும் கடன் கேட்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அன்றைக்கி கோவிலில் போய் பூஜை பண்ணி முடித்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இன்றைக்கி இருங்க. யாரும் கோவப்பட்டுக்காதீங்க, திட்டிக்காதீங்க. நான் இன்றைக்கி தூங்கி எழுந்ததும் அப்பா அம்மா நினப்பு தான் வந்தது. அப்பா அம்மா அவங்களோட நினப்பு நான் யோசிக்கவே இல்லை. எனக்கு நான் கண்டிப்பாக அவங்கள நினச்சி எழுந்தேன். அப்புறம் சந்தோஷமாக போய் பூஜை ரூம் போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என் முகத்தை நானே கண்ணாடியில் பார்த்துட்டு சாமியெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பல் விளக்கிட்டு டீ குடிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் காய்ச்சி வச்சேன். ஏலக்காவும் நாட்டு சர்க்கரையும் போட்டு பால் ஆற்றி சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு விளக்கு ஏற்றி 2 வத்தி ஏற்றி சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் வாசல் கழுவி கோலம்லாம் போட்டேன். அந்த மாதிரி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்கும். குடும்பம் வரைக்கும் யாருக்கிட்டையும் சண்டைக்கு வீட்டில் பசங்கக்கிட்டேயோ பெரியவங்கக்கிட்டேயோ கோவப்பட்டுக்க வேண்டாம். நம்ம சந்தோஷமாக இருப்போம். சரியாடா? ஓகேப்பா. இன்றைக்கி லீவு கிடச்சிருந்ததுன்னா எங்கேயாவது லோக்கலில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த ரோட்டு ஓரம் குப்பை பெருக்கிட்டு வருவாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் நான் நம்ம வீட்டில் அம்மா டீ கொடுமான்னு கேட்பாங்க என்கிட்ட எப்போதும் வழக்கமாக. அது நான் டிஃபன் போட்டும் கொடுப்பேன், டீ போட்டும் கொடுப்பேன். அது எனக்கும் பிடிக்கும் மனசுக்கு. நம்ம சாப்பிட்றதுல கொஞ்சம் ஒரு பகுதி யாருக்காவது நம்மக்கிட்ட வரவங்கக்கிட்ட அது மாதிரி கொடுத்து பழகிறது ரொம்ப புண்ணியத்தை சேர்க்கும். நம்ம என்ன தான் பாவம் செஞ்சாலும் நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு பாவங்கள் செய்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது அது அதில் நிவர்த்தி ஆகிடும். கூடுமான வரைக்கும் அந்த மாதிரி பண்ணுங்க. எனக்கு பிடிச்சதெல்லாம் பக்கத்தில் காக்கா வருங்க, அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது. அப்புறம் ரோட்டில் பப்பிங்கெல்லாம் என் கூட விளையாடுவாங்க. போகிறோம்னா கடைக்கு இறங்கி போனோம்னாலே கீழே ஒரு 3 தலைமுறையாக வாழறாங்க அந்த பப்பிங்களாம். அவங்களுக்கெல்லாம் பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பிடிக்கும். அவங்களுக்கு தட்டு ஒன்று வெளியில் வச்சுருப்பேன். அந்த தட்டில் எல்லாருக்கும் அவங்களுக்கு என்ன இருக்குதோ சாப்பிட கொண்டு கொடுப்பேன். அந்த மாதிரி செய்யுங்க. சரிடா, பாருங்கள். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் வேண்டிக்கிறேன். என்னை சுற்றி உள்ளவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். அதுதான் என்னோடய எண்ணங்கள். கெடுதலே நினைத்தாலும் அவங்களுக்கு நம்ம நல்லதை நினைப்போம். யார் ஒருத்தவங்க கெடுதல் செய்தாலும் அது அவங்கள போய் சேரும், நம்மளுக்கு வராது. அப்படி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்காவது ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன். அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். பேத்திங்களாம் ஊருக்கு போயிருக்காங்க, வீட்டில் இல்லை. இன்றைக்கி புத்தாண்டதும் அவங்க கேரளா போயிருக்காங்க. அவங்க சந்தோஷமாக போயிட்டு நல்லபடியாக என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி வரட்டும் நல்லபடியாக. இல்லைன்னா அவங்களோட தான் நான் என்ஜாய் பண்ணியிருப்பேன். நேற்று பிள்ளைங்களோட இங்கே பிள்ளை மருமக அப்படி ஜாலியாக இருந்தேன் பேசிக்கிட்டு. விருந்தாடிங்க நம்ம வீட்டுக்கு யார் வராங்கன்னா தங்கச்சி பிள்ளை, தம்பி பொண்ணெல்லாம் வராங்க. இன்றைக்கி நான் இங்கே லோக்கலில் உள்ள சிவன் கோவிலுக்கு இன்றைக்கி 1 கிலோ பச்சரிசி சக்கரை பொங்கல் பண்ண போகிறேன். கொண்டக்கடலை 1 கிலோ ஊற வச்சுட்டேன். அதை நேற்று நைட்டே
அதை அவியல் பண்ணி தாளிப்பு பண்ணி அப்பனுக்கு எடுத்துன்னு போகிறேன். இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு. இன்றைக்கி வந்து பிரதோஷம் இல்லையா, பூ, வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், கற்பூரவத்தி அனைத்தும் வாங்கி எடுத்துக்கிட்டு, பால் பாக்கெட்டு எல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு உட்காந்து அபிஷேகம் பார்த்துட்டு வரப்போகிறேன். இன்றைக்கி புது வருஷம் பிறந்தது. 2025 சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்தேன். ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்தேன். சொல்லிக்க முடியாத கஷ்டத்தெல்லாம் அனுபவித்தேன். அவ்வளோ வலி எனக்கு. ஆனால் இந்த வருஷம் பிறந்து புது வருஷம் உங்களை அடிக்கடி நான் இந்த மாதிரி ஃபோன் மூலிமா நான் உங்ககிட்ட எல்லாக்கிட்டையும் பேச போகிறேன். டெய்லியும் மனசில் உள்ளதை பேசுகிறவங்க கூட அது ஜாலியாக தான் இருக்குது கேட்குறதுக்கு. நீங்களும் மனம் விட்டு பேசுங்கடா. யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுங்க. மனசுக்குள்ளே எதையாவது வச்சுட்டு கஷ்டத்தை அனுபவிக்காதீங்க. சரிடா கண்ணுங்களா, அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய். போயிட்டு வரேன்டா கண்ணா. குட். எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாய் 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 பாய். ஹாப்பி நியூ இயர். பாய் செல்லுங்களா. பாய் 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 பாய்.